மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா துபாய் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். ஸோ உள்ள கிச்சனுக்கு போறோம். கிச்சனுக்கு போய் 3 கிலோ சிக்கன் வடி பிரியாணி செய்ய போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. 3 கிலோ சிக்கன் பிரியாணி போட்டிருக்கோம். ஆனா ஒரே தம். நிறைய பேர் வந்து வடி பிரியாணி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க சின்னதா ஒரு கடை போட்டு நாங்க சேல் பண்றோம். ஸோ அதனால 3 கிலோ வந்து நம்மளுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துபாய் ரெஸ்டாரண்ட்ல வந்து நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. திங்கள் டு வேலைக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 திரம்ஸ்க்கு வந்து சிக்கன் பிரியாணி, செவரொட்டி, ஈரல், நம்ம பாயா, மீன், வஞ்சிரம் மீன், இறால் இதெல்லாமே கொடுக்குறோம். ராசல் கைமா ஷார்ஜால பார்த்தீங்கன்னா 365 நாள் ஆஃபர் தான். வெறும் 10 ரூபா தான். பிரியாணி செய்யணும்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசி தான் ஊற போடணும். ஒரு 2 தண்ணி போட்டு நல்லா அலசி கொட்டிட்டேன். 3வது தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அலசும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, போட்டு அரிசியை பிசையக்கூடாது. பிசைஞ்சோன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்படி அழகா எப்படி பொறுமையா எப்படி கலந்து 2 தண்ணி ஊற்றணும். 3வது தண்ணி ஃபுல் பண்ணி ஓரமாக வச்சிடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னா போட உங்களுக்கு சொல்கிறேன், அப்போதான் புரியும். சரிங்களா? தக்காளி, வெங்காயம், சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 கிலோ பிரியாணிக்கு வந்து ஒரு 3.5 கிலோ சிக்கன் வச்சிருக்கேன். வடி பிரியாணிக்கு 2 சட்டி வேணும். ஒன்று பிரியாணி செய்யறதுக்கு, இன்னொன்று வந்து ஒலைக்கு. தண்ணி சூடானதுக்கப்புறம் அரிசி போட்டு எடுக்கிறதுக்கு. சைஸ் எப்படி இருக்கணும் பிரியாணி செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 கிலோ பிரியாணி செய்றீங்கன்னா 15 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். இந்த சட்டி சைஸ் அந்த சைஸ்ல நீங்க வச்சாதான் இந்த 3 கிலோ ரைஸும் 3.5 கிலோ கறி போட்டா கரெக்டா வரும். சட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். நம்ம சின்ன சட்டியில செஞ்சிட்டோம்னா பிரியாணி வந்து மேலே வந்துடும் தம் போடும்போது. ரொம்ப பெரிய சட்டியில செஞ்சிட்டோம்னா கீழே போயிடும் பிரியாணி. அப்போ வந்து சரியா தம்மா வரும். சரியா? அளவு ரொம்ப முக்கியம். 15னா 15 இல்ல, ஒரு 20 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் சட்டி. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி சட்டி வச்சுக்கணும். அதுதான் ஒலை. ஏன்னா பிரியாணி செய்யற சட்டியோட ஒலை சட்டி வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுல ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அரிசி போட போறோம், வடிச்சு எடுக்க போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஒலை சட்டியில நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 12 லிட்டர் தண்ணி ஊத்த போறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 4 லிட்டர், 3 கிலோ பிரியாணிக்கு 12 லிட்டர். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 2,400 தண்ணி எடுத்து பிரியாணியில ஊத்திடுவோம். மீதி தண்ணியில தான் அரிசியை போட்டு எடுக்க போறோம். அப்போ 1 கிலோக்கு 4 லிட்டர்னா 3 கிலோக்கு 12 லிட்டர். அடுப்பு பத்த வைக்கல, பக்கத்துல இருக்கிற சட்டி வெங்காயம் போடுவோம். 1 கிலோக்கு 500 கிராம் வெங்காயம் தோலோட. 3 கிலோக்கு வந்து 1.5 கிலோ வெங்காயம் தோலோட வெயிட்ட போட்டு அதுக்கப்புறம் நான் உரிச்சேன். நீங்க யோசிக்கலாம், என்னடா 500, பாய் எப்பவுமே வந்து 400 தானே வெங்காயம் சொல்லுவாரு. அது இந்தியாவில் இருக்கும்போது. இங்க இந்தியன் வெங்காயம் வந்தாலும் தண்ணி நிறைய விடுது, மசாலா குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால 1/2 கிலோ 1 கிலோ கிராம்பு, ஏலக்காய். 1 கிலோக்கு 1 கிராம், 3 கிலோக்கு 3 கிராம் நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கிலோக்கு 1.5 கிராம் கூட நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டோன்னா வெறும் பட்டை கிராம்பு ஸ்மெல் அடிக்கும். பிரியாணியில பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் தான் வரணும், பட்டை கிராம்பு ஃப்ளேவர் வரக்கூடாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அப்படியே கையோட 600 கிராம் கடலெண்ணெய். ரெண்டு அடுப்புமே பற்ற வச்சிடலாம். வெண்ணி பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், பொறுமையாக கொதிக்கட்டும். ஏன்னா அது கடைசியில் தம் போடும்போது தான் தேவைப்படும். வெங்காயம் போட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா வெங்காயம் வந்து வதங்குறதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், மசாலாலாம் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிருப்போம். ஒரு கரண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவோம். ஏன் நம்ம வெங்காயம், எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பற்ற வச்சோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். வெங்காயம் போட்டோன்னு தெரிக்கும் மேலே. சரிங்களா? சில டைம்ல அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்ன ஆகும்னா அந்த ஆயிலே வந்து கருகிடும். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு என்ன, அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கணும், அவ்வளவு. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? வாங்க இப்போ மசாலா பார்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 350 கிராம் வச்சிருக்கேன். இது போதுமானது. 500க்கு 350. சரியா? இது இந்தியாவா இருந்தால் 400 வெங்காயம் 400 தக்காளி நம்ம போடுவோம். இப்போ 3 கிலோக்கு 1 கிலோ 50 கிராம் தக்காளி. கொத்தமல்லி நம்ம ஊர்ல கிடைக்கும் தெரியுமா, சின்ன கட்டு, அதுல இருந்து 3/4 கட்டு. அதே அளவுல புதினா. பச்சை மிளகாய் 30 கிராம். 1 கிலோக்கு 10 கிராம். நிறைய போயிடுச்சுன்னா காரம் ஆயிடும். சரிங்களா? தயிர் 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml, 3 கிலோக்கு 600 ml ஊத்திடலாம். இஞ்சி 300 கிராம். 1 கிலோக்கு 100 கிராம், 3 கிலோக்கு 300 கிராம் எடை போட்டு வெட்டி நைஸா அரைச்சிருக்கும். அடுத்தது பூண்டு. பூண்டுல தான் விஷயம் இருக்கு. நாட்டு பூண்டு நம்ம போடுறோம்னா தோல் சீவி போடுவோம். சின்னதா இருக்கும் பூண்டு. அது நம்ம ஊர்ல கிடைக்கும், இங்க வந்து ரேர். சில டைம்ல கிடைக்கும், சில டைம்ல கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நம்ம தோல் உரிக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சைனா பூண்டு வாங்குறோம். அதுல கொஞ்சம் காரம் கம்மி. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோக்கு நாட்டு பூண்டு போட்டா 50, சைனா பூண்டு போட்டா 70 கிராம்.
உரிச்சே அது வந்து பேக்கெட்ஸ்ல வந்துடும், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். மொத்தம் 210 கிராம் பூண்டு போட்டிருக்கேன். சரிங்களா? சைனா பூண்டு, நாட்டு பூண்டா இருந்தா 150 போட்டுருக்கோம். அடுத்தது கல்லூப்பு 120 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கிலோக்கு 40 கிராம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வெயிட் போட இது இல்லை அப்படின்னா ஒரு இந்த 4 விரலுக்கு அடங்குற மாதிரி போட்டுடலாம். இது எல்லாமே சேர்த்துட்டோம். இது வந்து நான் உங்களுக்கு கமர்ஷியலா கத்துத்தரேன். நீங்க வீட்டுல நார்மலா 1 கிலோ அந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் வதங்கும் போது கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அடிச்சிங்கன்னா ஃபிளேவர் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க 1 கிலோ டேஸ்ட் எல்லாம் வருது போய், ஃபிளேவர் வர மாட்டேங்குது போய் அந்த மனம் அப்படின்னு கேட்பேன். 3 கிலோல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? அதை எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூளை மட்டும் நான் தனியா வச்சுக்கிட்டேன். எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 30 கிராம். 1 கிலோக்கு 10 கிராம். சரியா? வெறும் மிளகாத்தூள், இதுல எந்த மசாலாவும் கலக்கல. நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல மிளகாய் தூளா வச்சுக்கோங்க, கலர்ஃபுல்லா. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரியாணி செய்யும் போது கலர் தேவைப்படாது, அதுலயே கலர் வந்துடும். சரியா? இப்ப பேசிட்டே இருக்கிறோம், டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணணும், இந்த வெங்காயத்தை கிண்டி விடணும், விட்டுறக்கூடாது. சும்மா ஒரு 2 கிண்டி விட்டுறணும். அது பின்னாடியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், வெங்காயம் வதங்கிறதுக்கு லேட் ஆயிரும். ஒரு 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 நிமிஷம் விடுறோமா, சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்போ இந்த வெங்காயம் வந்து பொன்னிறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மசாலாவை போடணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும், ரொம்பவும் ஒரு டிஷ் ஆகிக்கூடாது. கொஞ்சம் இல்லைன்னா மசாலாவே நிற்காது. ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவோம், பிரியாணி செய்யும் கருகருன்னு ஆயிடும் வெங்காயம். அப்போ என்ன ஆகும்னா பிரியாணியில் மசாலா தேடணும், கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வந்து கரெக்டான அளவு வைக்கணும். ஒரு 3 கிலோ பிரியாணி நம்ம செய்யணும்னா அதுக்கேற்ற அந்த சட்டிக்கு வெளியே வரக்கூடாது, அந்த சட்டி உள்ளேயே அடங்கிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு செஞ்சாலும் என்ன ஆகும்னா அதோடைய தன்மை மாறும். ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கனாலும் வெங்காயம் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும், முருவலா வராது. பாருங்க, இது கரெக்டாக இருக்கு. அப்படியே வருது, செவக்குது செவக்குது, செவந்துக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் சட்டியை விட்டு எங்கேயும் ஒதுங்கக்கூடாது, தட்டிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த கண்டிஷனை மட்டும் நம்ம மாத்தோம்னா டேஸ்ட் மொத்தம் போச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான். அதை பாருங்க, இந்த கோல்டன் பிரவுன் பாத்தீங்களா? 30 கிராம் மிளகாத்தூள் வச்சிருந்தோம் இல்லையா, அது ஆயில் அப்படியே போடுவோம். ஆயில போட்டு ஒரு பரட்டு, அப்படியே செவந்து போச்சு நம்ம ஆயில. மசாலாவை உடனே கையோட போட்டுருவோம். இப்போ நான் கொஞ்சம் மீடியம்க்கு கொண்டு வந்துடுறேன் நெருப்பை. கொஞ்சம் மீடியம்லயே வதக்குவோம். கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளவுதான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி 1 கிலோக்கு 800 ml தண்ணி. இப்போ 3 கிலோக்கு 2 400. எனக்கு அளவு தெரியும், ஊற்றிப்பேன். நீங்க வந்து அளவுக்கு ஏதாவது எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை நல்லா இப்படி கிண்டி விட்டு கரண்டியை எடுத்துடணும். இப்போ இதுக்கு ஒரு தட்டு, ஒலைக்கு ஒரு தட்டு போட்டாச்சா? ஒலை மீடியம்லேயே இருக்கட்டும், மீடியம்ல லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு 45 நிமிஷம் அது பேச்சுக்கே போகக்கூடாது, திறக்கவும் கூடாது, அப்படியே விட்டுறணும். அந்த ஃப்ளேவர் உள்ளே டம்ப் ஆகட்டும். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த வேலையை. சரிங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 45 நிமிஷம் ஆச்சு. அரிசி எடுத்து வச்சுட்டேன், இன்னும் திறக்கவே இல்லை. பிரியாணி மசாலா அப்படியே கொதிச்சுட்டே தான் இருக்கு. அரிசி தண்ணி வடிக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். திறந்து பார்ப்போம். திறந்த உடனே ஒரு ஃப்ளேவர் குப்புன்னு அப்படியே உள்ளே டம்ப் ஆயிருந்தது. நம்ம போட்ட மசாலா ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு தான் சுண்டி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 45 நிமிஷத்துல 1/2 இன்ச்சு தான் சுண்டி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் வச்சிருந்தேன். அந்த ஃப்ளேம்லேயே என்ன ஆகும்னா அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு கூலா போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போடுவோம். 3.5 கிலோ சிக்கன். ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து வடிச்சு வச்சுட்டோம், அதனால தண்ணி இருக்காது.
சிக்கனை போட்டு கிண்டணும். இப்போ தட்டு மறுபடியும் மூடுறோம். சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் போட்டோடனே அரிசி வடிச்சு தம் போடணும், இல்லைன்னா என்ன ஆயிடும், சிக்கன் உடஞ்சி. சரியா? ரைட். இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்றேன், ஏன்னா அந்த மசாலா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அதில் சிக்கன் போட்டோடனே மசாலா அப்படியே காமா இருக்கு, கொஞ்சம் ஸ்பீடு. இப்போ அந்த சிக்கன் என்ன ஆகும்னா அதை சூடாக்கும். இப்போ ஒலையை ஓப்பன் பண்ணுவோம். ஆரம்பத்துல இருந்தே அவர் லோ ஃப்ளேம்ல தான் இருக்காரு, ஏன்னா கேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேகமா வச்சிருந்தா எப்போ சூடாயிடும், லோவா வச்சுன்னு திறப்போம். தண்ணி கொதிக்குது. இந்த நேரத்துல கல்லுப்பு. அதுக்கு என்ன பண்ணோம், 1 கிலோக்கு 40 கிராம் 120 கொடுத்தோம், 120 கிராம் போட்டோம். இதுக்கு 150. 1 கிலோ ரைஸை வடிச்சு எடுக்கணும்னா 50 கிராம் போடணும். இப்போ வடிச்ச ரைஸ் அரிசியை போட்டுட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கலாம், அரிசி கொதிக்கணும்ல அதுக்காக. இப்போ இந்த ரைஸை வந்து கிண்டுறேன். உப்பு வந்து நம்ம சுடு தண்ணியில போட்டோடனே கரைஞ்சிரும். ரைஸும் போட்டோம், எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணணும். உப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தொண்டைக்கு வந்து உப்பு நல்லா உரைக்கணும். கடல் தண்ணியோட கொஞ்சம் கம்மி உரைச்சாதான் நம்ம வடிச்சு இந்த அரை வேக்காடுல வடிச்சு தம் போடும்போது பிரியாணியில டேஸ்ட் வரும். மசாலால எப்படி இருக்கணும் நம்ம செக் பண்ணலாம். இருங்க, இந்த அரிசியை முதல்ல வடிச்சு எடுத்துருங்க. இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, சும்மா போட்ட ஒரு 2 நிமிஷத்துல நம்ம எடுத்து பார்க்கணும். நம்ம போட்ட ரைஸை விட ஒரு கொஞ்சம் லென்த் கூடி இருக்கும், அப்போ ஆஃப் பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், ஹோல்ஸ் உள்ளது. கீழே ஒரு பேசன் வச்சுட்டேன், ஏன்னா வடி தண்ணி நம்மளுக்கு வேணும். ஏன் வேணும்ன்றது நான் சொல்றேன். இப்போ பிரியாணியில ஓப்பன் பண்ணுவோம். சிக்கன் போட்டு மசாலா பார்த்தீங்களா லைட்டாக அப்படியே வாம கொதிக்கும். இப்போ கிண்டும் போது நல்லா கவனிங்க, இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க, ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மல் கண்டிஷன் இப்படி தான் இருக்கணும். இப்போ உப்பு செக் பண்ணுவோம். இப்படி ஆயில் இருக்கும் ஃபுல்லாக, அது பாருங்க, ஒரு சைடு ஆயில் ஒரு சைடு ஆயில் இல்லாமல் இருக்கும். நல்லா நகட்டிட்டு வெறும் இந்த மசாலாவை எடுக்கணும். எஸ், ஏன் நான் வந்து ஆயில் எடுக்க வேணாம்னு சொன்னா, ஆயிலில் வெறும் காரம் தான் இருக்கும், அதில் உப்பு தெரியாது. மசாலாவில் தெரியும். உப்பு எப்படி இருக்குன்னா, தொண்டைக்கு உப்பு ஒரு பாயிண்ட் கூட இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி காரமும் ஒரு பாயிண்ட் ஃபீல் பண்ணணும் கூட இருக்குன்னு. புளிப்பு வந்து லேசாக தொண்டைக்கு தெரியணும், அவ்வளோ. இது எல்லாமே கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம். ஏன் லோ சொன்னேன் அப்படின்னா, நம்ம அரிசி போட்டு கரெக்டாக தம் போடுற வரைக்கும் அந்த லோவில் இருந்தால் தான், இல்லைன்னா டக்கு டக்குன்னு மசாலா சுண்டிடும். சரிங்களா? ஓகே, இன்னொரு கிண்டல் வச்சிருக்கோம் இல்லையா, அதை சென்டர்ல போடணும். இந்த மாதிரி ரைஸும் வந்து இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ரைஸ் நல்ல ஒரு சுத்தமான துணி எடுத்து தட்டி இதுல விட்டுறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ரைஸ் நம்ம ஏன் சென்டரா போட்டோம் அப்படின்னா, சென்டரா போடும்போது சிக்கன் பீசஸ் ஃபுல்லா ரவுண்டா போய் சுத்திக்கும். சென்டர்ல ரைஸ் ஒரு சைடு போட்டோம்னா எல்லா சைடும் இன்னொரு சைடு ஃபுல்லா கறி போயிடும். அப்போ நம்ம பிளேட் அடிச்சு எடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு சைடு தேடுவோம், கறி கிடைக்காது, வெறும் ரைஸ் வரும். அந்த சைடு கிண்டுவோம், இந்த சைடு சாப்பாடு எல்லாமே ஆறிடும். ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, பிரியாணி கட்டும் போது ஒரு ஓரத்துல இருந்தே கறியும் சாப்பாடும் காலி பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம வந்து பரப்பி விட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளேம் லோல தான் இருக்கு, சும்மா பபுள்ஸ் மட்டும் தான் வருது பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் கரண்டி வந்து உள்ள கொண்டு போக கூடாது, சும்மா கால் கரண்டி உள்ள கொண்டு போகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு ஒரு பாயிண்ட் மேலே வந்து மசாலா இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைஸுக்குள்ளே போயிருக்கு, அப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவை. சரியா? நம்ம வடித்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி சூடாக இருக்கும், அதனால தான் அதை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்படியே இப்படி ஊற்றுறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, லெவலாக இருக்கா? இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரைஸை அதுக்கு கஷ்டம் கொடுக்காம அப்படியே சும்மா உள்ள எப்படி மேல வரைக்கும் அந்த கலர் வந்துருச்சு பாருங்க, ரெட் கலர். இப்ப இந்த தட்டை போடுறோம்.
சில தட்டு வந்து லூஸா இருக்கும், கேப் இருக்கும், சரியா தம் ஆகாது. இப்போ அதே மாதிரி தான் இந்த தட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு வெயிட் வைக்கணும், சரியா? ஏன்னா அந்த புகை வெளியே போகக்கூடாது. மூடியாச்சா? வெயிட் வச்சுட்டோம். மேலேயும் சூடு, அந்த வடிச்ச தண்ணி தான் இருக்கு. இப்போ கீழே அழகா உட்காந்து ஃப்ளேமை மீடியமுக்கு கொண்டு வரணும். 2 மினிட்ஸ் ஆச்சு. இதே மாதிரி பொறுமையா உட்காந்து ஃப்ளேம் பாருங்க எப்படி லோ பண்றேன். அவ்வளவுதான். மெழுகுபத்தி அணையிற கண்டிஷன் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன்ல வைக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து 3 கிலோ தான். இதுக்கு நான் 2 பர்னர் யூஸ் பண்றேன். 2 பர்னர் யூஸ் பண்ணி 8 கிலோ வரைக்கும் செய்யலாம். 3வது பர்னர் யூஸ் பண்ணா 10, 12, 15, 20 கிலோ ரேஞ்சில் போகலாம். இந்த அடுப்பு நீங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கு பாருங்க. இதுதான் இந்த அடுப்புல தான் நம்ம என்ன பண்ணுவோம், 25 கிலோ பிரியாணியும் சட்டி வச்சு பண்ணுவோம். நெருப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதிகமான நெருப்பு தண்ணி சீக்கிரமா சுண்டிடும். சுண்டிட்டு அப்படியே அரிசியா இருக்கும். அதனால கரெக்டாக கொடுக்கணும். இது தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம பிரியாணி தம் போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுது. தம் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது மேல இருக்கிற வெயிட் எடுத்து வச்சிருவோம். இப்போ தட்டை திறக்கணும். எப்படி திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேராக இப்படி வலிச்சிடணும். இப்படி தூக்கக்கூடாது. தூக்குனா உள்ள அப்படியே அந்த 20 நிமிஷம் அனல் இருக்கும், கையை சுற்றும். சரிங்களா? நான் இப்படி எடுக்கிறேன் பாருங்க. இப்படி எடுத்து தண்ணியை வந்து இப்படி ஊற்றிடணும். தம் எப்படி எடுக்கணும்னா இதை பாருங்க, இப்படி இப்படி எடுத்து இப்படி திருப்பி விடணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, பூ மாதிரி இருக்கு. கலர் பிரியாணி இது எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இந்த தட்டை எடுத்து மூடிடும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் சர்வ் பண்ணணும். ஏன்னா மேல் ரைஸ் லைட்டாக கொஞ்சம் ரஃபாக இருக்கும், கீழே சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சோம்னா அந்த மசாலாலாம் போய் செட் ஆகி நல்லா ஜூஸி ஆகி எல்லா சாப்பாடும் சாஃப்டாக இருக்கும். 15 நிமிஷம் கழிச்சு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே விட்டோம் ஒரு 15-20 நிமிஷம். சட்டி எடுத்து மேலே வைப்போம், திறப்போம். ஒரு கரண்டி ஒரு பிளேட் கொடுங்க, பிரியாணியை சாப்பிடுவோம். சாப்பாடை எப்படி உடைக்கிறது, எப்படி கழட்டணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சைட்ல இருந்து இப்படி எடுத்து இப்படி இன்னொரு சைடு மேலே போடணும். இப்படி போட்டாச்சா? இப்போ வந்து கொஞ்சம் இங்கே சாப்பாடு குறைஞ்சிருச்சு இல்லையா? இப்படி குத்தி அப்படியே இந்த மசாலாவை எடுத்து இப்படி திருப்பி போடணும். எடுத்து மேலே போட்டாச்சு. லெக் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ இந்த இடம் காலி தெரியுதா, ஹோல்ஸ் தெரியுதா? இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு சைடில் இந்த சாப்பாடு மேலே இருக்கிற மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன். கஸ்டமர் கேட்குறாங்க, நம்ம பிரியாணி கொடுக்கணும் அவங்களுக்கு. கொஞ்சம் ரைஸ் இது தட்டினேன், மிக்ஸ் பண்ணேன், ஜூஸியாக தட்டில் எடுத்து இப்படி போட்டேன். பீஸ் வச்சேன், ஒரு லெக் பீஸ். இது ஒரு கஸ்டமர் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. இன்னொரு பீஸ் வச்சேன். கொஞ்சம் மேல் சாப்பாடு, கொஞ்சம் உள்ள இருக்கிற சாப்பாடு எல்லாமே சேர்த்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த மசாலா அதை பாருங்க, நம்ம பெரட்டி போட்டோம் இல்லையா, அந்த மசாலா கொஞ்சம். அவ்வளோதான், இதுதான். தட்டு என்ன பண்ணோம், உடனே மூடிடணும். இப்போ இந்த பிரியாணியை செஞ்சுருக்கோம். இது எவ்வளோ நேரத்துக்கு நம்ம வந்து உடைக்காமல் அப்படியே வச்சோம்னா 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட சூடாக இருக்கும். உடைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதுக்கு டைம் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். அப்போ என்ன பண்ணணும்னா பாதி சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா மீதி பாதி சாப்பாடு அப்படியே நம்ம விட்டோம்னா அப்படியே ஒரு பண்டல் மாதிரி சேர்ந்துடும், கட்டி ஆகிடும். அது உடைக்க கஷ்டமாக இருக்கும். அது எதமான கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் உடைச்சி விட்டு பிரித்து விட்டுடணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்து சர்வ் பண்ணலாம் இல்லையா? இப்போ இந்த பீஸ் வந்து எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பீஸ் வேக வச்சோமா, சிக்கன் வேக வைக்கல. அரிசியை விடும்போது தான் சிக்கனே போட்டோம், அரிசியை வடித்தோம், தம் போட்டோம். இந்த சாஃப்டான தம்லேயே தான் இது வெந்திருக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மசாலாலாம் தாளிச்சோடனே சிக்கனை போட்டு வேக வைப்பாங்க. தேவையே கிடையாது. சிக்கனுக்கு வந்து அந்த தம்மே போதும். இதை பாருங்க, செஸ்ட் பீஸ் எடுக்கிறேன், எப்படி உடையுது பார்த்தீங்களா, ஜூஸியா. இப்போ வந்து லெக் எடுக்கிறேன். செஸ்ட் வந்து அந்த நார் வராத மாதிரி அப்படியே சாஃப்டாக உடையுது பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரியாணி. நம்ம சில டைம் பிரியாணி சாப்பிடும்போது அந்த செஸ்ட் பீஸ் வந்து அப்படியே சக்கையாக வரும், அப்படி வரக்கூடாது. சரி, இப்போ இந்த மசாலா, கறி, ரைஸு, வாய் ஊறுது, ரொம்ப சூடா இருக்கு. நான் செஞ்ச பிரியாணியை நானே பெருமையா சொல்லக்கூடாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்து சொல்லுங்க. செய்யாதவங்க நம்மளோட ரெஸ்டாரண்ட் வாங்க,
யூஎஸ்ல இருக்கு, கனடாவில் இருக்கு, மலேசியாவில் ஜொஹர் பாருவில் இருக்கு, கோலாலம்பூரில் இன்னும் ஒரு மாதத்தில் ஓப்பன் பண்ணுறோம். யூஏஇயில் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருக்கு, துபாய் அல்கிசிஸ், ஷார்ஜா ரோலா, ராசல் கைமால ராக் மால். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்லேயே சொன்னேன், நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிட்றவங்க வந்து ஒரு 1 கிலோ ரைஸ், ஒரு 1.25 கிலோ சிக்கன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாலா போட்டு ஒரு 6 பேர் 7 பேர் திருப்தியாக சாப்பிடலாம். அது ஒரு ஜாலி. வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு ஜாலி. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது ஒரு ஜாலி. ஹோட்டலுக்கு வரவங்க நம்ம ஹோட்டலுக்கு வாங்க, வீட்டில் சாப்பிட்றவங்க இதை பார்த்து செஞ்சு சாப்பிடுவாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.